30 நாள் நோன்பு வச்சு அல்லாவோட பாதையில் போகிறக்கான நேரம் வந்துருச்சு. அதில் நாள் இன்னைக்கு 13. 2 டேஸாக நான் வீட்டில் இல்லை. இன்னைக்கு கரெக்டாக சகரு செய்கிற டைமுக்கு நான் வீட்டில் ரீச் ஆகிட்டேன். வந்ததும் ஒரு சுடுதண்ணியை போட்டு குளிச்சுட்டு வந்தால் தான் நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு டைனிங் டேபிள் போனால் இன்னைக்கு நெல்லிக்காய் சாதமும் காலிஃப்ளவர் பொரியலும் இருந்தது. ரெண்டையும் சேர்த்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய பேர் என்னோட வீடியோ கமெண்ட்ஸில் நீ லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. நான் லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிடல. ஆக்சுவலாக சில டைம் வீடியோவை செல்ஃபி எடுக்கும்போது அது உங்களுக்கு பார்க்கறதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி தெரியுது. அவ்வளோதான், புரிஞ்சுக்கோங்க. பாலையும் குடிச்சிட்டு டைம் ஆயிடுச்சு ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டிலையே நியத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தொழுதரலாம். ஏன்னா 2 டேஸை ட்ராவல் பண்ணி ரொம்ப டயர்டாக இருக்கேன். தொழுது முடிச்சுட்டு யூடியூப்ல என்ன யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராமில் என்ன யாராவது பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. அம்மா எனக்கு பெட்டெல்லாம் விரிச்சு கொடுத்தாங்க. சரி ஓகே, ஒரு குட்டி தூக்கத்தை போடுவோன்னு தூங்கி எந்திரிச்சா லுகர் டைம் ஆயிடுச்சு. லுகருக்கு நேராக பள்ளிவாசல் போயிட்டேன். பள்ளிவாசல் போய் ஒழுவெல்லாம் எடுத்துட்டு நேராக தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா கஞ்சி வாங்குற டைம் ஆயிடுச்சு. கஞ்சி வாங்குறதுக்கு நீட்டாக கொட்டரா எடுத்துட்டு போகும்போது தான் இந்த ரீசன்ட் டைமில் நிறைய பேர் என்னோட ஃபாலோவர்ஸ் பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும் என்கிட்ட நிறைய பேர் பேசுகிறீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. அசருக்கு பள்ளிவாசலில் தொழுதுட்டு இன்னைக்கு நம்ம நோன்பு திறக்கிறதுக்கு வேறு ஏதாவது பள்ளிவாசல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இந்த சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு அழகாக போயிட்டு இருந்தேன். துடியலூரில் ஒரு பள்ளிவாசல் இருக்கதா கேள்விப்பட்டேன். இங்கே போகலான்னு சொல்லிட்டு இந்த பள்ளிவாசல் போனேன். ரொம்ப அழகாக இருந்தது இந்த பள்ளிவாசல். உள்ளே போனது ஒரு செருப்பு ஸ்டாண்ட் இருந்தது. அங்கே செருப்புலாம் வச்சுட்டு உள்ளே போனால் அழகாக ஒரு சின்ன ஹொலு செய்கிற இடம். ஹொலு செஞ்சுட்டு அப்படியே நேராக மேலே போனேன். இதே மாதிரி 3 ஃப்ளோர் இருக்காமா இங்கே. அப்புறம் நோன்பு திறக்கிற செட்டப்லாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே தான் நான் ஒரு விஷயத்தை யோசித்தேன். அதாவது நமக்கு இங்கே நம்ம நோன்பு வைக்கிறோம், சாப்பிட்றோம், எல்லாமே நமக்கு நார்மலாக இருக்குது. பட் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் நிறைய போர் போயிட்டு இருக்கனால அங்கே நிறையா மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த நோன்பு மாதம் ரொம்ப புனிதமான மாதம். இந்த மாதத்தில் சண்டை இருக்கக்கூடாது, சச்சரவு இருக்கக்கூடாது, எது இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி டைமில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நோன்பு திறந்துட்டு தொழுதுட்டு அங்கே வரும்போது கூட அல்லாட்ட நான் அதான் துவா செஞ்சேன், இங்கே நடக்கிற போர்லாம் சீக்கிரமாக சரியாகணும் யா அல்லா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன்.